கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அன்போடு அழைத்த போதகர் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையில் உள்ள மகிமை வல்லமை வெளிப்பட எல்லாரும் ஏகமாய் ஜெபிப்போமா? உம்முடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருவதாக. தேவன் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். இந்த அருமையான காலை ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். நாங்கள் உயிர் வாழ்வதே உம்மை துதிக்க தானே சப்பா. இந்த இடத்துல உங்கள் நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னமும் மகிமைப்படுவதாக. தேவனே, இந்த ஸ்தலத்தில் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய அசை வாடுதலுக்காக ஸ்தோத்திரம். எளியவர்களாக நாங்கள் கூப்பிடும் பொழுதும் எங்களுக்கு சமீபமாய் வந்து நின்று எங்களோடு இருக்கிற தகப்பனே, உம்மை போல ஒருவரும் இல்லையே. உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பலத்த வல்லமை இந்த இடத்துல இருப்பதாக, ஆவியானுடைய பலத்த அசைவாடுதல் இருப்பதாக, ஒவ்வொருவரும் அதை உணர்வார்களாக, தேவ பிரசன்னத்தை உணர்வார்களாக. தேவன் என்னை தொட்டார் என்று சொல்லி போகும்படி செய்யுங்க. தேவன் என்னை சந்தித்தார் என்று சொல்லி போகும்படி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்கிறவர் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். உம்முடைய வார்த்தையை நீர் அதிகமாக மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில தான் இந்த பூமி நிலை நிற்கிறது. உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை இன்றைக்கு இந்த சபையில வெளிப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். கட்டப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தையில் உள்ள சகல வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா விதமான பொல்லாத ஆவியின் கிரியை நான் கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். எல்லா நிர்விசாரத்தின் ஆவியை கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் பிரசன்ன இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை மூடுவதாக. ஆவியானுடைய ஆளுகை கீழே இந்த சபை முழுவதும் ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் அடியனை கொண்டு வருகிறேன். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள அனைவரும் வருவார்களாக. சபை வருவட்டும். ஆவியானுடைய ஆளுகை செய்வீராக. இந்த இடத்துல பலத்த கிரியை நடப்பிப்பீராக. ஓ வாக்கு மாறாத தகப்பனே, கிரியை நடப்பிவீராக. இந்த வேளையில அநேகருடைய நோக்கங்கள் நேராக்கப்படுகிற நேரமாய் மாறட்டும். நோக்கங்கள் யார் யாருடைய நோக்கங்கள் தேவன் வைத்த நோக்கத்திற்கு மாறாய் இருக்கிறதோ இப்பொழுது இந்த ஜெப வேளையில அது நேராக்கப்படுவதாக. யாருடைய தரிசனங்கள் தேவ தரிசனத்திற்கு உகந்ததாய் இராமல் தள்ளி இருக்கிறது இப்பொழுது அது எல்லா தரிசனங்கள் நேராக்கப்படுவதாக, நேராக்கப்படுவதாக. தரிசனங்கள் நேராக்கப்படுகிற நேரம் இது. எல்லா நோக்கங்கள் தேவன் வைத்த திட்டத்திற்கு நேராக்கப்படுகிற நேரமாய் இருப்பதாக. ஓம்முடைய பிரசன்னம் தேவ ஜனத்தின் பானத்தை தருவீராக. ஜீவ தண்ணீராக ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவீராக. இவர்களுடைய தாகம் தீரட்டும். இன்று முதல் தாகம் அதிகரிக்கப்படுவதாக. மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல, கர்த்தாவே என் ஆத்துமா உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுவது என்று சொல்லப்பட்டது போல இந்த ஜனத்தினுடைய வாஞ்சை இந்த நாள் முதல் பெருகுவதாக. தாகம் பெருகுவதாக. தாகம் உள்ளவன்மே தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் தாகத்தை அதிகரிப்பீராக. தாகத்தோடு தேடுவார்களாக. தாகத்தோடு வாஞ்சியோடு தேடுவார்களாக. நிரப்பப்படுகிற அனுபவம் உண்டாவதாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே பலமாய் இறங்கி வருவீராக. ஓமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு சிந்தையும் சிதறடிக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை கட்டி சபித்து பாதாளத்தை தள்ளி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. ஸ்தோத்திரம். ஜனம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடியனை மறைப்பீராக. நீங்க வெளிப்படுங்க. இந்த செட்டையில மறைவிலே மறைந்து கொள்கிறேன். நீர் கொடுத்து அனுப்பிய வார்த்தையை சொல்ல எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு கிருபையை கொடுங்க, எனக்கு அபிஷேகத்தினால் அளவில்லாமல் நிரப்பி நடத்துவீராக. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னோட கூட சேர்ந்து சங்கீதம் 74வது சங்கீதம் 74வது சங்கீதம் 21வது வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க.
74:21. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திருப்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆராவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச இருப்பது செய்தியின் தலைப்பு என்னவென்றால், துன்பப்பட்டவனை வெட்கத்தோடு திரும்ப விடாதிருக்கும் கர்த்தர். துன்பப்பட்டவனை வெட்கத்தோட திரும்ப விடாதிருக்கும் கர்த்தர். துன்பப்பட்டு இருக்கிறீர்களோ, துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்களோ, உங்களை வெட்கத்தில் அவர் விடமாட்டார், நிச்சயமாய் மாற்றி விடுவார். அவரை நம்பி சார்ந்தவன் துன்பத்தின் பாதையில் போயிருக்கலாம், இப்பொழுதும் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம், துன்பப்பட்டு இருக்கலாம், ஆனால் உங்களை வெட்கத்தில் விடமாட்டார், நிச்சயமாய் அதை மாற்றி போடுவார். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆதாரமாக ஒரு சங்கீதத்தை பார்ப்போம். 126ஆம் சங்கீதத்தை மையமாக வைத்து இது செய்திற்குள்ளாக போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 126வது சங்கீதத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஏறத்தாழ சங்கீத புஸ்தகங்கள் உள்ள 150 சங்கீதங்களே கடைசியாக எழுதப்பட்ட சங்கீதங்கள் இது ஒன்று. ஏன்னா இது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கிலிருந்து புறப்பட்டு வந்து தேவன் அவர்களுக்கு ஒரு சொந்த பூமியை, வாக்குத்தத்த பூமியை கொடுத்த பிறகு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன காலம். அதில் உங்களுக்கு தெரியும், தெற்கு நாடு வடக்கு நாடு என்ற 2 நாடாய் பிரிந்து இருந்தது. தெற்கும் வடக்கும். அது பார்த்தீங்கன்னா 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டது, மீத 2 கோத்திரம் யூதா என்று சொல்லப்பட்டது. யூதாவும் பென்யமீனும் சேர்ந்து யூதா, எருசலேம் தலைநகரம். இஸ்ரவேல் அசீரியனால சிறைப்பிடிக்கப்பட்டு போனது. ஆனால் அவர்கள் திரும்பி தன் தேசத்திற்கு வரவே இல்லை. ஆனால் யூதா ஜனங்களோ பாபிலோன் அரசனால் நெபுகாத் நேசரனாக சிறைப்பிடிக்கப்பட்டு போய் தேவன் வாக்கு பண்ணினபடி 70 ஆண்டு காலுக்கு பிறகு திரும்ப வருகிறார்கள். அப்போ வரும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல ஒருவேளை எஸ்ரா எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆகட்டும், ஆனால் துன்பப்பட்டவனை அதே வெட்கத்தோடு விடாதிருக்கிற கர்த்தர் எப்படி செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது வசனத்தை வாசியுங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். நல்லா கவனிங்க, சீயோனின் சிறையிருப்பு. முதலாவது சிறையிருப்பை நாம் பார்ப்போம். இந்த 126ஆம் சங்கீதத்தை நான் மையமாக கொண்டு இதை 4 பகுதியாக பிரித்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அது கவனியுங்க. சிறையிருப்பு, ஏன் சிறையிருப்பு வந்தது? சீயோனின் சிறையிருப்பு என்று சொல்லப்படுகிறது. சீயோனுக்கு சிறையிருப்பு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சீயோன் கர்த்தருடைய மகிமையாச்சே, அது தேவனுடைய அலங்காரமாச்சே, அது தேவனுடைய பராக்கிரமமாச்சே. ஆனால் சீயோனுக்கோ ஒரு அடிமைத்தன சிறையிருப்பு வந்தது. ஏன் இந்த சிறையிருப்பு வந்திருக்க கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விசேஷத்தவர்களாக படைத்தார். வேதம் சொல்கிறது, பிரசங்கி 7 கடைசியிலே தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். பாருங்க, செம்மையானவர்களாக நம்மை படைத்தார். தேவ சாயலில் நாம் இருக்க அவர் பரலோகத்தை விட்டு நமக்காக வந்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து அவருடைய சாயலை நமக்கு கொடுக்க தேவன் இவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்காக செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படியாப்பட்ட ஜீவியத்தை நமக்கு கொடுக்கிறார் என்ற ஆளுகை செய்கிற ஜீவியத்தை கொடுக்கிறார் இந்த பூமியிலே. யோவான் என்ன எழுதுறார்? 1 யோவான் 5:4, ஜெயத் கொள்ளுகிற ஜீவியம், எல்லாவற்றையும், உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிற ஜீவியத்தை கொடுக்கிறார். ஆனால் எப்படி சிறையிருப்பு வருகிறது பாருங்க. சீயோன் சிறையிருப்பு போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை ஒரு சிறையிருப்புக்குள்ளேயும் போகக்கூடாது. தேவன் நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், கிருபையை தருகிறார். அதான் பேதுரு எழுதுகிறார்,
He is a giver of God of all grace. சகல கிருபையும் தருகிறார். அவர்கிட்ட சகல கிருபை இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இவை ரெண்டும் வைத்து நாம் ஜெயங்கொள்கிற ஜீவியத்தை வாழ முடியும் இந்த பூமியிலே. தேவன் அதற்காகவே இதை நம்ம கொடுத்து போயிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஜீவியத்திலே வாழ வேண்டிய நாம் எப்படி சிறையிருப்புக்குள்ளே போக முடியும்? சீயோன் எப்படி போக முடியாது. ஆனாலும் போகப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிறையிருப்பிலே இருப்பீர்களா? கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பாராக. ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ளே போக அனுமதிக்க விட மாட்டார். இங்க சீயோனுக்கு ஒரு சிறையிருப்பு வந்தது. சிறையிருப்பு கடுமையான ஒரு சூழ்நிலை. சிறையிருப்பை பற்றி என்ன சொல்லுறனால், எரேமியா 10:22 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிறார், மரித்தவனுக்காக அழ வேண்டாம், சிறைப்பிடித்து போகப்பட்டவனுக்காக அழுங்கள் என்று சொல்றார். ஏன்னா அவன் தன் தேசத்திற்கு திரும்பி வர முடியாதான். அது சிறையினுடைய எவ்வளவு ஒரு கொடிய காரியம் பாருங்க. சிறை என்று நீங்க சொல்லும் பொழுது, நான் இன்றைக்கு நீங்க எந்த நிலையில சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ தெரியல. ஒருவேளை பாவத்தில் சிறைப்பட்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2:19 எதிலே ஜெயிக்கப்பட்டீங்களோ அந்த பாவத்திலே திரும்ப கட்டி கொள்ளப்பட்டீர்கள். சிறை அது ஒரு கொடிய சிறை, பாவம். உலக வழிபாடுகள் கலாத்தியர் 4:3 சொல்லுகிற அதுக்கு சிறையாகி இருக்கலாம். பலவீனத்திற்கு சிறையாகி இருக்கலாம். சாத்தான் பாருங்க 18 வருஷமா கட்டியிருந்தான் அந்த கூனியான ஸ்திரியை. லூக்கா 13 வாசிக்கிறோம். அது ஒரு சிறை, பலவீனம், திரும்ப 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 பலவீனம், திரும்ப திரும்ப மருத்துவமனை, அது ஒரு சிறை. கடன் என்னும் சிறையிலே தவிக்கலாம். பொத்தலான பையில போட்டது போல கையிலே ஒருமே நிற்காதபடி, இதெல்லாம் ஒரு சிறையிருப்பான வாழ்க்கை. கர்த்தர் நம்மை அந்த சிறையிருப்பிலே விடுகிற தேவன் அல்ல. தம்முடைய ஜனம் ஒன்றிலும் சிறையா இராதபடி விடுதலையோடு இருக்க செய்கிற கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுகிற. இப்படியாப்பட்ட வேதனையான சூழ்நிலையை பாருங்க, சிறையிருப்பு. அதே இன்னொரு சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 79:4 பாருங்க, சிறையிருப்பு எப்படி இருக்கு. சங்கீதம் 79:4 வாசிங்க. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சத்தமுமானோம். எதுவரைக்கும் கர்த்தாவே? 74:9 வாசிங்கமா. சிறையிருப்புனா நிந்தை வருகிறது. சிறையிருப்புல 74:9 வாசிங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். அடையாளங்களை காணோம். அப்போ சிறையிருப்பு என்ன செய்யுது? ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அடையாளத்தையே போக்கிடுது. அடையாளத்தை காணாமல் போக செய்கிறது. உங்களுக்கு தெரியும், தானியேல் என்ற ஒரு வாலிபனை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிறைப்பிடித்து பாபிலோனு கொண்டு போனாங்க. அடையாளத்தையே மாற்றி விட்டார்கள். பெயரை மாற்றி விட்டான். அவன் பாஷையை மாற்றி விட்டான். அவன் எதை வணங்க சொல்லுகிறான்? நம்பிக்கையே மாற்ற நினைக்கிறான். ஆனாலும் பாருங்க, அதுதான் சிறையிருப்பு. என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறை வாழ்க்கை நம்முடைய அடையாளங்களை காணாமல் போக பண்ணிடும். இதிலே இருந்து, இந்த பிரச்சனையிலே இருந்து, இதிலே இருந்து சத்துருவானவன் அப்படியே கட்டி கட்டி சிறையிலே வைத்து அடையாளத்தை காணாமல் போக செய்ய பண்ணுகிறான். அடுத்து சங்கீதம் 137:1 வாசியுங்க. சங்கீதம் 137:1 அந்த சங்கீதமும் சிறையிருப்பிலே இருந்து அவர்கள் பாடுகிற சங்கீதம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாருங்க, சிறையிருப்பு நிந்தை, சிறையிருப்பு திரும்ப வரப்படாத ஒரு சூழ்நிலை, சிறையிருப்பு அடையாளத்தை காணாமல் போக பண்ணுகிறது. சிறையிருப்பு என்ன பாதைனா கண்ணீரின் பாதை. அங்கே நின்று அழுகிறோமா. பாபிலோன்ல இருந்து தேசத்தை நினைத்து அழுகிறோம். கண்ணீரின் பாதை சிறைகள் ஆக்கிவிடும். எதிலே நாம் சிறைப்பட்டிருக்கிறோமோ அது ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதையில கொண்டு போய்விடும் தேவ ஜனத்தை. அடுத்து 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 37:3 எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். சிறை வாழ்க்கை எப்படி மாறப்படுகிறது? பாழாக்கப்படுகிறதாம், பாழாக்கி விடுகிறானாம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த சிறையில பாழாக்கப்படுகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது லேகியோன் என்ற ஒரு மனிதனை சிறையாக்கி சாத்தான் வைத்து இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவனுக்கு ஒரு பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள்.
ஆனால் சாத்தான் அவனை சிறையாக்கி அவன் வாழ்க்கையை பாழாக்க நினைத்து அவனை கல்லறைக்கு தள்ளி கொண்டு போய் அங்கேயே அவன் குடியிருப்பை மாற்றி அவன் காரணமில்லாம காயங்கள் அவன் சரீரத்தை தன்னைத்தானே வருவித்து கொள்ள நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை சிறை வாழ்க்கை இப்படியாப்பட்டது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யாருமே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து என் ஜனம் சிறையிருப்பில் விடுவதில்லை. இன்ற நாளிலே ஏதாயிலும் ஒரு சிறையிருப்பில் நீங்கள் இருக்கலாம். பலவீனம் என்னும் சிறையிருப்பில் இருக்கலாம், வியாதி என்னும் சிறையிருப்பில் இருக்கலாம், பண கஷ்டம் தொடர்ந்து அதே சிறையிருப்பில் இருக்கலாம், கடன் மேல கடன் சிறையிருப்பில் இருக்கலாம், பாவத்திலே சிறையிருப்பை போல இருக்கலாம். இல்லை, எந்த சிறையிருப்பு நீண்ட நாள் உங்களை பிடித்து முன்னேற விடாமல், ஜெயஜீவியம் செய்ய விடாமல், தேவன் வைத்த நோக்கத்திற்கு தொடர்ந்து ஓட முடியாமல், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியாமல், தேவ சாயலுக்கொப்பாய் மாற முடியாமல், தேவனுடைய அந்த அழகான தேவன் நமக்கு வைத்து இருக்கிற அவருடைய தரிசனத்தை அதை அடைய முடியாமல் எது உங்களை சிறையாக்கி வைத்து இருக்கோ, துன்பப்பட்டவனு அதே சிறையில் விடாமல் அவனை திரும்ப பண்ணுகிற கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றும். அப்படி கொடிய சிறையிருப்பை, இந்த சிறையிருப்பை மாற்ற ஒருவனாலே முடியாது. அந்த லேகியோன் படையை அத்தனையும் அந்த மனிதனை பலாக்கி கொண்டிருக்குது. சிறையிருப்பு கண்ணீரின் பாதை, சிறையிருப்பு நிந்தை, சிறையிருப்பு அடையாளத்தையே காணாமல் போன செய்கிறது. ஆனால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் என்றால் சிறையிருப்பை மாற்றுகிறவர். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அதான் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை மாற்றினார். ஏசாயா 61:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பூமிக்கு வருகிறது முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அவருடைய ஊழியத்தின் பிரதான ஒரு காரியம், அவர் செய்ய போகிற அநேக ஊழியத்தினுடைய அவர் நிறைவேற்ற போகிற காரியத்தில் ஒன்று பிரதானமானது என்னென்றால், சிறைப்பட்டவர்களுக்கு அவர் விடுதலையை கூறுவாராம். யாரெல்லாம் சிறைப்பட்டாலும் விடுதலையை கூறுவாராம். பூமிக்கு வந்தார். அதே போல எங்கெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறானோ, வியாதியில சிறைப்பட்டானோ, பிசாசின் பிடியில சிறைப்பட்டு இருக்கிறானோ, பாவத்திலே சிறைப்பட்டு இருக்கிறானோ, ஒவ்வொருவரையும் விடுதலையை கூறிக்கொண்டே வந்தார். அதான் அந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவருக்கு விடுதலை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வந்த உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் எந்த சிறையில் விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் விடுவிக்கிற தேவன். அதே சிறையில தம்முடைய ஜனத்தை விடமாட்டார். வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 2-5 வாசித்து பாருங்க. எந்த ஒருவராலையும் அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை திறக்க யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆனா ஒரே ஒருவர், ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரையை உடைக்கவும் அதை திறக்கவும் அதிகாரம் கொண்டார். உன் வாழ்க்கையில போடப்பட்ட முத்திரை என்னவா இருந்தாலும், பிசாசு போட்டிருக்கலாம், மனுஷர்கள் போட்டிருக்கலாம், சூழ்நிலை போட்டிருக்கலாம், உன்னை எந்த சூழ்நிலை போடப்பட்டிருந்தாலும் அத்தனை முத்திரையும் உடைக்க வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். இன்றைக்கு அவர் உடைப்பார். ஏனென்றால் அவர் எப்படியாப்பட்டவனா, கட்டப்பட்டவனை விடுதலை கூற அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. யோசேப்பு விலங்கிடப்பட்டு கட்டப்பட்டிருந்தான் என்று சங்கீதம் 105 சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் 20ஆம் வசனம், ராஜா ஆள் அனுப்பி, தேவன் ஒருவனை அனுப்பி அந்த கட்டாவை அவிழ்க்க விட வைக்கிறார். பாருங்க, ஒரு கட்டி இருந்த கழுதையை தேவன் சீஷர்கள் 2 பேரை அனுப்பினார். அதை கட்டவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் கொண்டு வாருங்க, அதை எனக்கு வேண்டும். ஒருவரையும் கட்டிலே விடுகிற தேவன் அல்ல. அவர் இறங்கி வந்தது நோக்கம், என் ஜனம் என் பிள்ளை சிறைப்பட்டு இருக்கக்கூடாது, கட்டிலே இருக்கக்கூடாது, அதை நான் விடுதலை ஆக்க வேண்டும். இன்று அவர் விடுதலை ஆக்குவார். எந்த கட்டிலே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரனாய் அனுப்பினது, அவர் எனக்கு சொல்லி அனுப்பினது, உன்னை விடுதலை ஆக்குவார். நீ சிறையிலே இருக்க மாட்டாய். எந்த சிறையா இருந்தாலும் சரி, உன் சிந்தையை பாதிக்கிற சிறையா, உன் இருதயத்திலே ஆவியின் கனியே வெளிப்பட விடாமல் அடைத்து வைத்துக்கிற சிறையாக இருக்கலாம். அன்போ, சந்தோஷமும், சமாதானமும், நீடிய பொறுமையும், தயவும், நற்குணமும், சாந்தமும், விசுவாசம், இச்சையடக்கமும் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டியதை மாறாக அதை விடாதபடி இருளிலே சிறையாக வைத்திருக்கலாம். உன் சிந்தையை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். இன்றைக்கு அவர் விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கட்டளையிட்டார், அது நிச்சயம் நடக்கும். இன்றைக்கு ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? எந்த சிறையிருப்பிலே இருக்கிறீர்களோ இன்றைக்கு அவர் அதை கட்டவிழ்ப்பார். எந்தெந்த சிறையிலே இருக்கிறீர்களோ இன்றைக்கு அவர்
அவர் முறிப்பார், அவர் வார்த்தையின்படியே அவர் செய்வார். அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறவர், அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறவர். உன்னுடைய சிறையிருப்பை இன்றைக்கு திருப்புவார். இனி நீ இதே சிறையிருப்பிலே போக மாட்டாய், இதே சிறையிருப்பிலே நீ போக மாட்டாய். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க அனுப்புவார். யோபின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் 42:10 என்ன வாசிக்கிறோம்? அவர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். மாற்றி அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தந்த தேவன் அல்லவா? தேவன் இன்றைக்கு இந்த இடத்திலே உலாவுகிறது. அவர் உண்மையானால் நிச்சயம் உன் சிறையிருப்பை அவர் உடைத்து எறிவார். இன்றைக்கு தகப்பனே ஏசப்பா, இந்த ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாற்றுவீராக, உடைத்தெறிவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம். அநேக நாட்களாக இருளிலே இருக்கிற அவர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு அனல் உரைத்து வெளியே வீரியன்கள் போவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது வீரியன் அனல் உரைத்து வெளியே வந்தது போல நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை பரிசுத்த ஆவியின் அக்கினி உம்முடைய ஜனத்தின் இருதயத்தை சுத்திகரிப்பதாக, எல்லா வீரியன்கள் அனல் உரைத்து வெளியே போவதாக, இருள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்திலே சிந்தை புதிதாக்கப்படுவதாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் மாறுவதாக, இந்த இருதயம் புதிதாக்கப்படுவதாக, எல்லா பொல்லாங்கு எல்லா மாம்சத்தின் கிரியைகள் 17 கிரியைகளை வைத்து தேவ ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு ஆவிகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, எதிலே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, அப்பா வீட்டிலே சிறை இருக்கா ஐயா, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் சிறையில இருக்கிறார்களோ, தேவன் சிறையிருப்பை மாற்றுவீராக, இன்றைக்கு விடுதலை தருவீராக. வியாதி நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும், கடன் நீங்கட்டும். இந்த பிள்ளைகளை சிறைப்படுத்த முடியாது, இன்றைக்கு ஒரு விடுதலை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தை நான் கட்டவிழ்க்கை கூறுகிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்ப்பை கூறுகிறேன். இந்த சபைக்கு, இந்த ஜனத்திற்கு எல்லா சிறையிருப்பில விடுதலை ஆவார்களாக. பூமியில எவை நீ கட்டவிழ்க்கிறோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற வாக்கு தத்துவம் சொன்னது போல பூமியில இன்றைக்கு இந்த சபையிலிருந்து உம்முடைய தேவ ஜனத்தின் மேலே இருக்கிற எல்லா சிறையிருப்பை கட்டவிழ்க்கப்பட்ட போல கட்டளையிடுகிறேன். நிமிர்ந்து நடப்பார்களாக, உமக்கு சாட்சிகளாய் இருப்பார்களாக. தேவனே, உம்முடைய பிள்ளைகளை இருளிலே இருக்க விடாத கர்த்தர் அப்பா, அவளை மாற்றுகிறவர். சிறையிருப்பை பரலோகத்தை விட்டே இறங்கி வந்த தேவன் மாற்றுவீராக. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இன்றையிலிருந்து வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பார்களாக. நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக, நீண்ட நாள் தொல்லைகள் முடிவுக்கு வருவதாக, நீண்ட நாள் பின்தொடர்ந்த சத்ரு இன்றோடு ஒளிவானாக. அவனை பிடிப்பேன், அவனை நான் தொடருவேன் என்று பார்வோன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். தேவன் அத்தனையும் கடலின் ஆழத்தில் ஈயம் போல கவிழ்த்து போட்டது போல இன்றைக்கு சபைக்கு விரோதமாக, தேவ ஜனத்திற்கு விரோதமாக சத்துரு எழும்பியிருப்பார். அத்தனை ஈயம் போல அமிழ்ந்து போ என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஜனம் விடுதலைப்படுவாராக. இன்று கண்ட எகிப்தினை என்றைக்கும் காணாதபடி தேவன் ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. உங்க முக பிரகாசம் எல்லாமே வீசுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கு மகிமை, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி. பாருங்க பிரியமானவர்களே, தேவன் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறவர். அதே நேரத்தில் பாருங்க, நம்முடைய ரட்சகர் சிறையிருப்பிலே தம்முடைய ஜனத்தை மாற்றும் பொழுது அந்த முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டர்ன்ட் அகெயின் என்று சொல்லப்பட்டுகிறது. திரும்பவும் திரும்பவும். இந்த ஜனம் எத்தனையோ முறை சிறையிருப்புக்குள் போனவர்கள், எத்தனையோ முறை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 வந்து சிறையிருப்பிலிருந்து அவர்களை மாற்றுகிறவர், சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். நீங்க நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று நீங்க பார்க்க முடியும். எத்தனை முறை. ஆதி முதற்கொண்டு உன் தகப்பன் வழிவிலகி போகிறவன் என்று சொல்லப்படும். எப்பவும் ஆனாலும் அவரை தம்முடைய ஜனத்தின் மேல் மன உருக்கம் உள்ளவர். அவர் இரக்கமாய் கிருபையாய் வந்து அதை திருப்புகிறார். அதான் டர்ன்ட் அகெயின், அவர் திரும்ப செய்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது 4:24 வாசிங்களே. அங்கே கர்த்தரே ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. யோசுவா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். கர்த்தர் நீண்ட நாள் பின்தொடர்ந்த காரியம். இந்த ஜனத்திற்கு, இஸ்ரவேல் ஜனக்கு ஒரு நிந்த, ரொம்ப நாளா ஒரு நிந்தையில இருக்கிறாங்க. இந்த நிந்தை என்றைக்கு மாறி இருக்கணும்னா, எகிப்திலிருந்து வெளியே வந்தாவே நிந்த மாறி இருக்கணும். ஆனா அந்த நிந்த மாறல.
40 வருஷமா தொடருது. கர்த்தர் கில்காலில வச்சு மாற்றினார். மாற்றும் பொழுது இங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார், யோசுவா கிட்ட அங்கிருந்து கல்களை கொண்டு வந்து வை, அதை ஞாபகம் குறிக்காது. என்ன குறிக்கிறதுனா அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை நாங்கள் கடந்து தீர மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல. அப்படி என்றால் அவர் திரும்பவும் அவர் செய்கிறார். அதான் திரும்பவும் எப்படி செங்கடலை பிளந்து பாதையை வகுத்தாரோ அதே போல அவர் திரும்பவும் யோர்தானிலே பாதையை வகுத்து அவர் உங்களுக்காக அவர் திரும்பவும் தேவன். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, கர்த்தர் எனக்காக திரும்ப செய்வாரா? நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு அற்புதம் செய்தாரு, நிச்சயமாய் திரும்ப உங்க சிறையிருப்பை மாற்றுவார், நிச்சயமா அவர் திரும்ப செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் திருப்பும் பொழுது தேவன் பாருங்க எப்படி சிறையிருப்பை திருப்பி மகிழ செய்கிறார். எரேமியா 30:17-20 வாசியுங்க. எரேமியா 30:17-20. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த வார்த்தையை கவனித்து இதை நீங்க வீட்டில் போய் ஒவ்வொரு நாளும் காலையில இல்ல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு அப்படியே சுதந்தரிக்க, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இதை சுதந்தரிக்க செய்வார். வாசியுங்க. இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே. எரேமியா 30:17. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். போதும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலையில கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஆடல் பாடல் சத்தம் உங்க வீட்டிலே கேட்கும்படி செய்வார். உங்கள் கூடாரங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். துஷ்டன் நீதிமானுடைய வீட்டிற்கு விரோதமாக பதிவிருக்கிறானா, எப்பவும் எதை தீங்கை கொண்டு வரலாம், எந்த சண்டையை, எந்த குழப்பத்தை, எந்த போராட்டத்தை. ஆனால் நம்முடைய கர்த்தர் பாருங்க, அந்த சிறையிருப்பை கூடாரத்துக்குள் மாற்றி ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தின்படியே, இந்த எரேமியா 30:17-20 படியே உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பமும் உங்க வீடும் அப்படியே மாறட்டும், ஆசீர்வாதமா இருப்பதாக கர்த்தருடைய ஊழியக்காரனா பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். கர்த்தர் மாற்றுவாராக. நல்லா கவனிங்க. தேவன் எப்பொழுதுமே துன்பப்பட்டனை வெட்கத்தில் விட போறதில்லை. அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறார். அவர் திருப்புகிற தேவன் திரும்ப திருப்பினார். அடுத்து தேவ பிள்ளைகளே, சிறையிருப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் போக வேண்டிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா, 2 காரியம், மிக முக்கியமான 2 காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால், பாவம் எங்கே இருக்கோ சிறையிருப்பு வந்துவிடும். 2வது, தேவனை குறித்த அறிவு இல்லாத போகும் பொழுது சிறையிருப்பு வந்துவிடும். அப்படி என்றால் 2 வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, குறித்து கொள்ளுங்க. புலம்பல் 1:3-5 பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பாவத்தினால ஜனத்துக்கு வந்த நேரிட்ட நிந்தையை பார்க்க முடியும். புலம்பல் 1:5-3, 4:22 பாருங்களேன். அது ஏன் சிறையிருப்புக்குள்ளார்கள்? பாவத்தினால. 1 ராஜாக்கள் 8:46 அதான் சொல்லுகிறது, பாவம் சிறையிருப்புக்குள் ஆக்கி விடுறது. அடுத்து ஏன் என் ஜனம் சிறையிருப்புக்குள் போகிறாங்க? ஏசாயா 5:13 வாசிங்க. ஏசாயா 5:13. ஏசாயா 5:13. ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன் அறிவில்லாமல் போய்கிறது? தேவனே குறித்த அறிகிற அறிவிலே வளர்ச்சி இல்லை, அது மேல தாகம் இல்லை, வாஞ்சை இல்லை. அதனால ஜனம் சிறைப்பட்டு போகிறது. தேவனை குறித்த அறிவு என்ன செய்யும்? நீதியின் பாதையிலே நம்மை நடத்தும்.
சத்தியத்திலே நடத்தும், வேத வசனத்திலே நம்மை நடத்தும், வெளிச்சத்திலே நம்மை நடத்தும், நீதி மார்க்கத்திலே நம்மை நடத்தும், பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்தும், ஆவியின் கனிவுள்ள ஜீவியத்திலே நம்மை நடத்தும். ஆனா இந்த அறிவு இல்லாததுனாலே சிறைப்பட்டு போகிறார்களாம். நாம் ஒரு நாளும் அப்படி ஆகாதபடி கர்த்தர் கிருபை தருவாராக. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள், தேவனை குறித்த வெளிப்பாடுகள் பெற்றுக்கொண்டு அறிவிலே வளர்ந்து தேவ வசனத்தின்படி கீழ்ப்படிகளாய் நம்மை மாற்றி வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் மாற்றுவார்களாக. வசனத்தின்படி நடக்கும்போது ஜீவ சுடர் ஒளிகளாய் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பாவம், இந்த ரெண்டு காரியம் மிக முக்கியம், சிறையிருப்புக்குள் போக வைக்கிறது. இந்த ஜனம் போன சிறையிருப்பாதான். புலம்பல்லே எரேமியா அழுகிறான், ஐயோ உன் தலையில் உள்ள கிரீடம் விழுந்ததே, ஏன் பாவம் பெருகிட்டு உன் கிரீடம் விழுந்துருச்சு. என்ன கிரீடம்? சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறாராம். அப்படியாப்பட்ட கிரீடம் கீழே விழுந்து போகத்தக்கதாக பாவம் செய்து விடுகிறது. நம்ம மேலேயும் கிரீடத்தை வைத்திருக்கிறார். கிருபையும் இரக்கத்தினால அந்த கிரீடம் கீழே விழுந்துடக்கூடாது, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோமாக. சவுலினுடைய கிரீடம் கீழே விழுந்தது. தாவீதனுடைய கிரீடம் கீழே விழல. பெரிய கிருபையை பற்றி கொண்டான். கிருபையை பற்றி கொள்வோமாக, அபிஷேகத்தை பற்றி கொள்வோமாக, கிரீடத்தை காத்துக்கொள்வோமாக. இந்த ரெண்டு காரியங்களை சொன்னேன். தேவ பிள்ளைகளே, முதல்ல அவர் சிறையிருப்பை திருப்புகிறது கர்த்தர். அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். எந்த சிறையிருப்பினாலும் அந்த லேகியோன் என்றவனை அவர் தேடி சென்று அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதான் மார்க் 5:19-20 வாசிக்க முடியும். அவனை மாற்றி அவனுக்கிட்ட எல்லாரும் பிரமிப்பாய், எல்லாரும் அவனை பார்த்து பிரமிக்கத்தக்க விதமாய் செய்வார். உங்களையும் அப்படி செய்வார். எப்படி பிரமிப்பாய் மாற்றுவார், எப்படி இப்படி மாறினான் என்று கேட்கும்படி செய்வார். எப்படி இவன் சுபாவம் இப்படி மாறிற்று, எப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். நாம் சாதாரண மாம்சத்திற்குள்ளாதவர்கள் தானே, ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டங்கள் உண்டு தானே, மாம்சத்திற்குள் இருக்கிற வரைக்கும் போராட்டம் உண்டுதான். ஆனாலும் அதில் ஜெயிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவையினால நாம் ஜெயிக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கிறோம். அப்படி நம்மை மாற்றி பிரமிக்கத்தக்க விதமாய் நம்மை மாற்றுகிறார். உங்களுக்கு அப்படியே செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி ஒரே நாள்ல அவன் ஊழியக்காரனா மாறிட்டான். ஒரே நாள்ல தேவன் விடுதலை ஆக்கி, சிறைப்பட்டு அவனை விடுதலை ஆக்கின உடனே அவன் எங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அதே போல கர்த்தர் செய்வாராக. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி அவர் சிறையிருப்பை மாற்றுகிறார்? எப்படி மாற்றுகிறார்? சிறையிருப்பை மாற்றுகிறார் அவர்தான். ஹவு, எப்படி மாற்றுகிறார்னா ரெண்டு காரியம் பாருங்க. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? 1ஆம் வசனம், சொப்பனம் காண்கிறது போல இருக்குதான். தேவன் நம்ம சிறையிருப்பை மாற்றும் போது நமக்கு எப்படி இருக்குமா? சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா. இவ்வளோ நாள் பிரச்சனையிலே வந்து துவண்டு போய் சோர்ந்து போய் ஜெபம் பண்ணி பதில் வராம, உபவாசம் இருந்து பதில் வராம, ஊழியம் செய்தும் பதில் வராம, காணிக்கைகள் கொடுத்தும் பதில் வராம இருக்கும் பொழுது துவண்டு போயிடுறோம்ல. அப்போ திடீர்னு அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது எப்படி இருக்கிறதாம்? சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறதாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, 9ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எப்படி திருப்புறாருன்னா ரெண்டு விதமா திருப்புறார். எப்படி? சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது. அப்போஸ்தலர் 12:9 வாசித்தீங்கன்னா, பேதுரு அவர்களுக்கு நடந்தது என்ன தெரியாத அளவுக்கு, சொப்பனமா நடக்கிறது நிஜமா என்று தெரியாத அளவுக்கு தேவன் சிறையிருப்பை மாற்றினார். மறுநாள் அவனை கொல்றதற்காக ஏரோது ஆயத்தம் பண்ணி சிறைச்சாலையில கட்டப்பட்டு சிறையில இருக்கும் பொழுது பேதுருவுக்கு தேவன் தூதனை அனுப்பி அவன் கட்ட விழுத்து எல்லா காவலும், 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் கடந்து வந்து தானாக வாசல்களை திறக்க செய்கிறார். சிறையிருப்பை திருப்பும் போது உங்களுக்கு வாசல் தன்னால திறக்கும். நீங்கள் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யார் மனுஷனையும் நாடி போக வேண்டியதில்லை, யாரையும் தேட வேண்டியதில்லை. எப்பவும் கர்த்தர் சமூகத்தை பிடிக்கிறவர்களா இருந்தால் போதும், தேவன் நிச்சயம் மாற்றுவார். 6 குடம் அங்கே தேவனுக்கு முன்பாக யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தது. அது எத்தனை நாட்கள் நின்றதோ நமக்கு தெரியல. ஒரு நாள் சர்வ வல்லவனுடைய கண்கள் அந்த பாத்திரம், அந்த 6 கற்சாடியின் மேல் பட்டது. அந்த பாத்திரம், அந்த கற்சாடி அங்கேயே தான் நின்று கொண்டிருந்தது. தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னம் நின்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அதை அவர் பார்த்தார்.
அவர் கண் பட்டுருச்சுன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். வெறும் வாழ்க்கைய முழுசா தண்ணீரால நிரப்புங்க சொன்னார். முழுவதும் நிரப்பினார். உன் பாத்திரம் வெறுமையா இருந்தாலும் சரி, தேவன் முழுவதும் நிரப்பி சுவையுள்ள திராட்சை ரசமாய் மாற்றுவார். அந்த ரசம் வெளியே போனோன்னா எல்லாரும் கேட்கிறாங்க, எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது? அது போலதான் உன் வாழ்க்கையை மாற்றுவார். எங்கிருந்து, எப்படி மாறினது என்று அவருடைய சமூகத்திலே மாத்திரம் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எப்பவும் அவன் பிரசன்னத்திலே இருங்க, பாதத்தை பிடிச்சு கொண்டே இருங்க, அபிஷேகத்திலே இருங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க எப்பவும் பேசிக்கொண்டே இருங்க, நாவலை ஸ்தோத்திரித்து கொண்டு. அவருடைய பார்வை உன் மேல படும் பொழுது உன்னை வெறும் தண்ணீரா இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே வேண்டாம். அவருடைய பிரசனம் எல்லாவற்றையும் செய்து முடித்திடும். அதான் மோசே கேட்டார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் கூட வரட்டும், அவர் நான் அனுப்புறேன், அது போதும். என்னவா செய்திடுமா? விசேஷித்தவர்களாய் மாற்றி விடுமா. நாங்க போகிற இடத்துல எல்லாம் விசேஷித்த ஜாதியா எங்களை மாற்றுகிறது எது? உங்க பிரசன்னம். உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த கற்சாடி அவர் பிரசன்னத்தையே நின்று அங்கேயே தான் நின்றது. யாருமே அதை கவனிக்கல, அசட்டை பண்ணாங்க, அது பொருட்டா என்னல. ஆனா சர்வ வல்லமுள்ள எஜமான் அதை பார்த்தார், அவர் கண் அதை பட்டது. அதிலே தான் அவர் எங்கிருந்தும் திராட்சரசத்தை கொண்டு வந்திருக்க முடியும், அதை அவர் செய்யல. என் கண்ணு முன்னாடி இருந்த 6 கற்சாடியை நிரப்புங்க, அங்கிருந்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய பிள்ளை அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். பாருங்க, இந்த பேதுரு அழகா வெளியே கொண்டு தன்னால உங்களுக்கு வாசல்களை திறக்க செய்வார். பொறுமையா காத்திருங்க, சமூகத்திலே இருங்க. உங்களுக்கு என்று வாசல்கள் பிரத்யேகமாய் தன்னால திறக்கப்படும். கர்த்தர் அதை செய்வார். அது மாத்திரமல்ல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்ப போல திருப்புறாராம். தெற்கத்தி வெள்ளம் எப்படி என்றால், அந்த சதன் ரீஜியன், அதாவது யூதேயா கீழே இருக்கிற சதன் ரீஜியன் பாலைவனம் போனது. எகிப்துக்கு தாண்டினா பாலைவனம். அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணீர்கள் இருக்காது. ஆனா அந்த வெள்ளம், தெற்கத்தி மழை பெய்யும் பொழுது திடீரென்று பெரிய ஓடையாய் மாறிவிடுமா. தண்ணீர் போதுமான அளவுக்கு இருந்து எல்லா மரங்களையும், எல்லா கனி வகைகள், எல்லா விருட்சங்களுக்கும் வேண்டிய தண்ணீரை கொடுத்து உடனே அந்த முழு இடத்தை அழகிய ஒரு அழகிய தோற்றம் அளிக்கத்தக்கதாய் மாற்றி விடுமா. அதான் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்களை திருப்போம். அது வரைக்கும் பாலைவனமா இருக்கிறது. இதிலிருந்து எப்படி, இதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா, அதை உடனே அவர் மாற்றுகிறாராம். தேவன் அப்படியாப்பட்ட அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். சிறையிருப்பை அப்படிதான் மாற்றுவார், அப்படிதான் மாற்றுவார். எப்படி? சொப்பனம் காண்கிறது போல அவ்வளவு சீக்கிரத்துல மாற்றுகிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திருப்புகிறார். அநேக நாளாய் முடியாமல் தவித்து 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 இருக்குமோ, ஒரே வினாடியில சொப்பனம் காண்கிறது போல உனக்காக செய்கிற தேவன். அவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கும் அதையே செய்வார். எந்த சிறையிருப்பை மாற்றணும் நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ, அதை மாற்றி போடுவார். உன்னை அந்த சிறையிருப்பில் தவிக்க விட மாட்டார். நீ நினைக்கலாம் நான் தவிக்கிறேனே என்று, ஆனால் கர்த்தர் குறித்த வேலை வரும் பொழுது அதை ஒரே வினாடியில் அவர் திருப்பி மாற்றி போட்டு விடுவார். அதான் நம்முடைய கர்த்தர். அவர் மாற்றுகிறார். சொப்பனம் காண்கிறது போல. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, நடக்கிறது உண்மையா, இது நிஜமா, இப்படியெல்லாம் நடக்குமா? அவர் செய்ய வல்லவர். ஏன்னா அந்த சராசரத்தை படைத்தவர் அல்லவா, எல் எலியோன் என்று அழைக்கப்படுகிற தேவன் அல்லவா. அவர் உங்களுக்காக, எனக்காகவே அவர் செய்வார். பிரத்யேகமான வாசல்களை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் நினையாத வாசலை தேவன் திறக்க செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. அவர் திருப்புகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அது மாத்திரமே திருப்புகிற கர்த்தர். கடைசியாக ஒரு 3 காரியத்தை, இதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? முதல்ல என்ன பார்த்தோம்? அவர் நம்ம சிறையிருப்பை, நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவர். அவர் எப்படி திருப்புறார்? சொப்பனத்தை போல, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல திருப்புறார். 3வது, அவர் திருப்பும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? அவர் அந்த அப்படி சிறையிருப்பை மாற்றி திருப்பி போடும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று அதே வசனம் 2 வாசியுங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 3ஐயும் வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல என்ன நடக்குன்னா, தேவன் அவர் நமக்காக சிறையிருப்பை திரும்ப நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ச்சி, ஜாய், ஹாப்பினஸ் இல்ல, ஜாய், மகிழ்ச்சி. ஹாப்பினஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு புறத்தினுடைய காரியத்தினால நமக்கு வருகிற சந்தோஷம். எப்படி? ஒரு வெளியே ஒருத்தர் சிரிச்சா சிரிப்போம், உள்ள அப்படி இருக்காது. ஆனா ஜாய், மகிழ்ச்சி,
அப்படி இல்லை. ஆவியின் கனிகளில் ஒன்று அந்த சந்தோஷம், அந்த ஜாய், அதை அவர் நமக்கு கொடுக்கிறார். எந்த போராட்டத்திலும் கடல் கொந்தளித்து மோதினாலும் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க செய்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அதுதான் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலனே. அதான் எப்படி எவ்வளவு போராட்டத்திற்குள்ள மகிழ்ச்சியா, அது அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி. இந்த ஜனத்திற்கு சிறையிருப்பில் அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, உங்களுக்கும் அதே மகிழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியில எப்படியாப்பட்ட காரியங்களாம் கர்த்தர் செய்கிறாருன்னா நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு இருக்கலாம். அவர் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார். ஈசாக்கு கொடுத்தோன்ன ஒரே மகிழ்ச்சி, பிள்ளையை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். யாருக்கு வருதோ தெரியல, பற்றி கொள்ளுங்க. ஆண் பிள்ளையை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குவார். ஈசாக்கை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அவர் வெற்றிகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்தார். தாவீது 1 சாமுவேல் 18:6 வாசிப்போம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டானது வெற்றியினால, கோலியாத்தை ஜெயித்தனால். அடுத்தவர் என்ன செய்வார் என்றா, எஸ்ரா 3:12-13 வாசிங்களேன். இந்த காரியத்தை வாசிப்போம். எஸ்ரா 3:12-13. எஸ்ரா 3:12-13. 592. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த ஜாய்க்கு பழைய ஏற்பாடு முழுவதும் மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டு வரும். புதிய ஏற்பாடுல சந்தோஷம் என்று வந்துவிடும். கிரேக்க மொழிபெயர்ப்பு அது மொழிபெயர்த்தபடியினாலே. அப்போ இங்க என்ன இருக்கு? கம்பீர தருகிறாராம். எதற்கு? ஆலயத்தின் அஸ்திபாரம் போடும் பொழுது தேவன் அப்படியாப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்து மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அஸ்திவாரம் போடப்படும் போது, ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்படுகிறதை வைத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். அஸ்திவாரம் போடப்பட்டன ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். 2 முறை நிறுத்தப்பட்டது வேலை. 6 கடைசி ஒரு 22ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 6 நேரம் இல்லாதனால கடைசியாக அதுக்கு போறேன். எஸ்ரா 6:22 வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியாருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். அந்த வேலையும் கட்டி முடிந்தாயிட்டது. ஆலய பிரதிஷ்டையும் நடந்தது. மகிழ்ச்சி, ஒரே மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். எதை கட்ட முடியாமல் தவிக்கிறீங்களா? அஸ்திபாரம் போட வைப்பார். கட்டி முடித்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். அதுதான் அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசி. நான் வேகமா போறேன். எஸ்தர் 8:16-17 பார்த்தீங்கன்னா ஒரே மகிழ்ச்சி ஜனத்திற்கு. ஏன்? எந்த சத்துரு உன்னை கொன்று போடுவேன், உன்னை நிர்மூலமாக்குவேன் நாள் குறித்து வைத்தானோ அந்த நாளிலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி மகிழ்ச்சியை கொடுத்தார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, இப்படி முடியும் என்று இருந்ததை மாறுதலாய் முடிய பண்ணி மகிழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, மத்தேயு 2:10 வாசிங்க. மத்தேயு 2:10. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நட்சத்திரத்தை தவற விட்டு விட்டார்கள் சாஸ்திரிகள். அவர்கள் நினைத்தார்கள் யூதருடைய ராஜா அரண்மனையிலே பிறப்பார் என்று நம்பி போய், ஆனால் ஏமாந்து போன உடனே நட்சத்திரத்தை தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் திரும்ப நட்சத்திரத்தை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில நீ இழந்ததை இழந்து விட்டேன் என்று துக்கத்தோடு இருக்கிறாயோ, எதையாலும் உன் பிள்ளைகளோ இல்லை யாராவது ரட்சிப்பை இழந்து விட்டார்களோ, அவர் திரும்ப அதை கொடுப்பார். அந்த நட்சத்திரம் திரும்ப வந்ததுனால மிகுந்த சந்தோஷம் உண்டானது. தேவன் கொடுத்த தாளந்தை நீ இழந்துட்டாயோ, தேவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்களை இழந்துட்டேன் என்று நீ தவிக்கிறாயோ, அவர் திரும்ப கொடுப்பார்.
அவர் திரும்ப கொடுக்கிற கர்த்தர். பேதுரு எதை இழந்து மருது அவரே தேடி வந்து திரும்ப கொடுத்தார். உன்னையிலே வைத்து என் சபையை கட்டுவேன், வேற யாரையும் அவர் தேடவில்லை. யோனா பாருங்க, அவரை விட்டு தூரம் போய்விட்டான். அவர் நினைவேக்கு போசனா தர்ஷீஷுக்கு போய்விட்டான். அங்கிருந்து கொண்டு வந்தவர் யோனா 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் திரும்பவும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுபோல உங்களுக்கு திரும்பவும் இழந்த காரியத்தை கொடுப்பதனால ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தீமோத்தேயிலே நீங்க பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை குறித்து பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 1:4 நினைக்கிறேன், வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:4. எப்படியாப்பட்ட மகிழ்ச்சி, இவ்வளவு மகிழ்ச்சியுள்ள காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 1:4 1:3 வாசிங்க சிஸ்டர். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருந்து. வாஞ்சை யாரை பிரிந்து போய் உங்களுடைய உறவுகள் பிரிந்து போய் ஏதாயிலும் இருந்து வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த உறவுகளை திரும்ப சேர்ப்பதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக செய்வார். உறவுகள் பிரிந்து நீங்க வந்து சோர்வோடு இருந்திருக்கலாம், என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அந்த உறவை திரும்ப கொண்டு வந்த கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குவார். அவர் சிறையிருப்பை திரும்ப நமக்கு கிடைக்கிற ஆசை மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இப்படியெல்லாம் அவர் நமக்கு செய்து நம்ம மகிழ்ச்சி உண்டாக்குகிற தேவன். அது மாத்திரமல்ல பிரியமானங்களே, ஊழியத்தில் கூட மகிழ்ச்சியை தருகிறாராம். லூக்கா 10:17 வாசித்தீங்கன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், சீடர்கள் எல்லாம் போய் திரும்ப வரும்பொழுது ஒரே சந்தோஷம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போஸ்தலர் 8:8 வாசித்து பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம், அந்த பட்டணத்தையே சமாரியாவே கையில கொடுத்து விட்டார். ஊழியத்திலே ஜெயத்தை கொடுப்பார். யாரா சின்ன ஊழியம் செய்கிறது இருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஊழியத்திலே திருப்தியை கொடுப்பார். ஊழியத்திலே ஜெயத்தை காண செய்ய, ஊழியத்திலே ஆத்துமாக்களை கொடுப்பார். அவர் மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர், அவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அதே 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு எப்படி உண்டாகிறதாம், வேகமாக நாம் பார்த்துருவோம். நகைப்பு, அடுத்து வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தம். இதுல சொல்ல போனா நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். தேவன் நகைக்க பண்ணினார் சாரால. ஆதியாகமம் 21:6 வாசிங்கன்னா பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியும். நகைக்க பண்ணினார். எப்படி நகை பண்ணார்? அது மரித்து போன கற்பம், அது மரித்து போன சூழ்நிலை. தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை உயிர் கொடுத்து நம்மை நகைக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படியாப்பட்டவரை ஆராதிக்கிற. சோர்ந்து போகாதீங்க, அவருடைய சமூகத்தில் இருக்க மாத்திரம் பழகி கொண்டே இருங்க. இது எல்லாம் நான் சொன்னது கர்த்தருடைய வசனம். அவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார் உங்க ஜீவியத்தில். அப்படியாப்பட்ட நகைப்பை தந்தார் சாரால். மரித்தது ரோமர் 4:19 வாசித்தீங்கன்னா தெளிவா இருக்கிறோம். எபிரேயர் 11 வாசித்தீங்கன்னா அதை அவர்கள் எண்ணாமல் போனாங்களாம். அது என்னவே இல்லையா, மரித்தது. தேவன் மரித்ததை உயிர்ப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் நாம். ஆகவே சூழ்நிலைகள் மரித்து போய் இருக்கிற என்று நினைக்காதீங்க. அவர் உயிர் கொடுத்து நகைக்க பண்ணினார். அன்னாலே பாருங்க, 1 சாமுவேல் 2:1 எப்படிப்பட்ட கண்ணீர் கண்ணீர் கண்ணீரின் பாதை, பெனினாலின் அம்புகள் எப்பொழுதும் தாக்கி கொண்டே இருந்தது. தேவன் என்ன செய்தார்? பொறுமையா இருந்தார். பெனினால் வளர்ந்து கொண்டே போனால் அன்னாள் குறுக குறுக சிறுக சிறுக அழுது கொண்டே இருக்கிறார். ஆனால் நாள் வந்தபோது அன்னாளுக்கு 5 என்றால் கிருபை, கிருபை மேல கிருபை. அன்னாள்னாவே கிருபை, அன்னாளின் பெயரின் பொருள் கிருபை மேல கிருபையை பெற செய்தார். அதுதான் நம்முடைய கர்த்தர் நகைக்க பண்ணுகிறவர். அடுத்தபடியா பாருங்க தேவ பிள்ளைகளே, நாவு ஆனந்த, இந்த மகிழ்ச்சி இல்ல, நாவு ஆனந்த சத்தம். உங்க நாவுல பாடல்கள் எப்பொழுது வரும்படி, நல்ல காரியங்கள் நடந்த நமக்கு பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, ஜெயம் எடுத்தா நாம் எதிர்பார்த்து வந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படியாப்பட்ட பாடல்களை கொடுப்பார். ஏன்? நீங்களும் நானும் மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்டவர்கள் பாடி களிப்புடன் பாடி எங்கே வருவார்கள்? சீயோனுக்கு வருவார்கள். ஏசாயா 48:11 நினைக்கிறேன். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, 50 ஏசாயா 51:11 நினைக்கிறேன். ஆகவே மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம். தேவன் நம்முடைய வாயில துதியின் சத்தம், நகைப்பை எப்பொழுதும் பாட செய்கிறவரா இருக்கிறார். அதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தருகிறார். இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 2ஆம் வசனம் கடைசி பாகத்தை வாசிங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 என்னவென்றால்
அவர் ஒரு புகழ்ச்சியை கொடுக்கிறார். புகழ்ச்சியை கொடுக்கிறார். புகழ்ச்சி எப்படி கொடுக்கிறார்? யார் சொல்றாங்களாம்? புறஜாதிகள் சொல்றாங்களாம், சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்களாம், கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாரப்பா. நம்ம சபையில் உள்ளவங்க சொல்லல, வெளியே சுற்றி, நீங்க வீடு சுற்றி, சபைக்கு சுற்றி கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஏன்னா இந்த புறஜாதி ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, சங்கீதம் 79:10 வாசிங்க. சங்கீதம் 79:10 வாசிங்க. இது எல்லாமே இந்த சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிற 79, 74 சிறையிருப்பிலிருந்து அவர்கள் பாடுகிறது. அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். புறஜாதிகள் சொல்றான், எங்க தேவன் எங்க? மகாபராக்கிரமம் உள்ளவராச்சு, பலத்த கையை கொண்டு அல்லவா அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். ஆலயம் இடிப்பட்டு இருக்கிறது, மண்மேடாய் போய் இருக்க, தேவன் எங்கே? அடுத்து வாசிங்க சிஸ்டர், 74:18 வாசிங்க. 74:18. கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்தையும் நினைத்துக் கொள்ளும். தூஷிக்கிறாங்களாம் சத்துரு, தூஷிக்கிறான். உங்களையும் அப்படியாக புறஜாதிகளோ சத்ரு தூஷிக்கிறார்களோ, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் புகழ்ச்சியை வர செய்வார். நீங்கள் ஒன்றும் பதில் செய்ய வேண்டாம். அமைதலா இருக்கும் பொழுது தேவன் புகழ்ச்சியை உங்களுக்கு அனுப்புவார். அவர்களே சொல்லுவார்கள். இப்படி சொன்னவன் தான் இப்ப என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவ தேவன். நம்முடைய தேவன் போல ஒரு தேவன் இல்லை. யோபு 5:9-10 என்ன? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற, எகிப்திலிருந்து நடத்து வரும் பொழுது பயங்கரமான காரியங்கள். சோர்ந்து போகாதீங்க. 40 வருஷம் அவளை நடத்தினார் அல்லவா, வான மன்னாவினால ஒன்றும் குறைபட்டு போகவில்லை. ஆகவே உங்களையும் அழகாய் வழி நடத்துவார். செப்பனியா 3:20 பார்க்கும் பொழுது இந்த வசனத்தோடு ஒத்தி வரும் பாருங்க. செப்பனியா 3:20. நான் 1089 பக்கம். செப்பனியா 3 கடைசி வசனம் வாசிங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் சொல்றது. இரண்டாவது குறிப்பு என்ன என்றால் புகழ்ச்சி. நீங்கள் அல்ல, உங்களுக்கு தேவ ஜனம் அல்ல, புறஜாதிகள், உங்களை சுற்றி இருக்கிறவர், உங்களை பகைத்தவர், வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல வியாபாரத்திலேயோ எந்த இடத்துல தேவன் உன்னை புறஜாதி சொல்லினானோ, புறஜாதி தூஷித்தானோ, அவர்கள் முன்பாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல வைப்பார். நெபுகாத் நேசர் என்ற ராஜா இருந்தான், அறிவீர்கள் அல்லவா? அவன் சொன்னான், உங்கள் தேவனே தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவ்வளவு நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். என்ன, அவர் எங்களை கொன்று போட்டால் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அதுதான் அவங்க செஞ்சது. நம்பிக்கையில அவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் இதுல தான் நிற்கிறது. இது மூன்றும் இதுல அஸ்திபாரமாய் நிற்கிறது. அதை அவர் உறுதியா பற்றி கொண்டிருந்தாங்க. நம்பிக்கையில நாங்கள் விடவே மாட்டோம். அவர் எங்களை தப்புவிக்காம போனாலும் சரி, தப்புவித்தாலும் சரி, அந்த நம்பிக்கையில தேவன் அவர்களுடைய நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அறிந்து இறங்கி வந்து விடுதலை. அவன் தாழ விழுந்து இவர்கள் தேவனே தேவன். தரியு ராஜாவும் அதேதான் தானியேலுக்கு சொல்லுவான், தேவ பிள்ளைகளே, அப்படியாப்பட்ட காரியத்தை புறஜாதிகள் சொல்லும்படியான புகழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். மூன்றாவது கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது கர்த்தர் எதை செய்கிறார்? 5:6 126 5:6 வாசிங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது, நமக்கு புகழ்ச்சி உண்டாகிறது, நமக்கு ஒரு அறுவடை கிடைக்கிறது. அறுவடை என்ன அறுவடை? இங்க பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு விதைக்கிறாங்களாம், அவர் கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓசியா 6:11 வாசியுங்களேன். சிறைப்பட்டவனுக்கு அவர் கொடுக்கிற அறுவடையை பாருங்க. ஓசியா 6:11. ஓசியா 6. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு. நிச்சயம் நீ அறுவடையை செய்வாய்.
கர்த்தருடைய பாதத்தில் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு. யார் பார்த்தாங்களோ இல்லையோ அவர் பார்த்து உனக்கு பதிலை தருவார். சங்கீதம் 56:8 தாவீது சொல்லுகிறான், என் கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது, தனியாய் வடித்தது, ராக்காலங்களை வடித்தது, நீ எத்தனையாய் வடித்தாயோ யாரும் அறியல. அவருடைய துருத்தியில வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தகுந்த காலத்திலே அதுக்குண்டான அறுவடையை நீ நிச்சயம் செய்வாய். அவர் அறுவடையை தருகிற தேவன். அவர் அறுவடை எல்லா காரியத்துக்கும், உன் ஜெபத்திற்கு அறுவடை உண்டு, உன் வேத வாசிப்புக்கு அறுவடை உண்டு, உன் உபவாசத்திற்கு அறுவடை உண்டு, சபைக்கு ஊழியத்திற்கு கொடுத்ததுக்கு அறுவடை உண்டு, ஊழியம் செய்ததுக்கு அறுவடை, எல்லாத்துக்கும் அறுவடை தேவன் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை வேதத்தில் சொல்ல முடியும். மொர்தெகாய் உங்களுக்கு தெரியும், அரண்மனை வாசலிலே இருந்த மனுஷன். அரண்மனை வாசலிலே ஒரு நாள் ராஜாக்கு ஒரு ஆபத்து என்றது அவன் அறிந்து அவன் அதை தூது சொல்லு, அது அத்தோடு மறந்து போகப்பட்டது. கர்த்தர் மறக்கவே இல்லை, கணக்கில் வைத்து கொண்டே இருக்கிறார். தகுந்த காலத்தில் சிறையிருப்பை மொர்தெகாய் இதை திருப்பும் பொழுது அவர் திருப்பி மொர்தெகாய்க்கு என்ன செய்தார்னா கனத்தையும் மேன்மையும் கொடுத்தார். தேவன் மறக்கவே இல்லை, அறுவடையை கொடுக்கிறவர். உங்களுக்கு நல்லா தெரியும், பெசலெயேல் நம்முடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின விவேகம் ஞானம் உள்ளவன். எப்படி அப்படி வந்தது? தேவன் அவனுடைய தாத்தா செய்ததை ஞாபகத்தில் வைத்து அவனுக்கு அதை செய்கிறார். ஊர் எப்படி மோசேயனுடைய கை தளராமல் நின்றானோ அதற்காக பெசலெயேலை ஞானத்தில் சிறந்தவனாய் மாற்றுகிறார். நீங்க செய்கிறது உங்க சந்ததிக்கு வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். நீங்கள் எதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் செய்யற ஒரு நிமிஷம் கூட வீணாகாது. கர்த்தர் அவ்வளவுத்தையும் பலனை தருவார். ஒருவேளை அப்படி நினைக்காதீங்க. ஆசாப் அப்படிதான் நினைத்தான் 73ஆம் சங்கீதத்தில், வீணோ இல்லை, எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. அவர் அறுவடையை உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் அறுவடை நிச்சயம் கொடுப்பார். அந்த கொடுத்த எபெதமெலேக் என்ற ஒருவனை பார்க்க முடியும். நம் கருப்பு இனத்தை சேர்ந்தவன் எரேமியா முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தான். எரேமியா 38-39 நீங்க அதை வாசிக்க முடியும். முற்றத்தில் அடைக்கப்பட்ட எரேமியாக்காக ஓடி போய் ராஜாவிடத்துல பேசுறான். எரேமியா வெளியே வந்துட்டான். காரியம் மறக்கப்பட்டது, கர்த்தர் மறக்கல. சின்ன சின்ன காரியத்தையும் கணக்கில் வைத்திருக்கிறவர். அதை நினைத்து அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 39, அது கடைசி 2 வசனம். எரேமியா 39 16 வாசிங்க. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வரப்பண்ணுவேன், அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் விடுப்பேன். ஏன்? நீ அன்றைக்கு எரேமியாக்கு செய்ததை எல்லாரும் மறந்திருக்கலாம், நான் மறக்கல, நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அதிகமா இருங்க, ஒன்றையும் மறக்க மாட்டார். அது ஒன்றுக்கு தான் அதிகமான பலன் இந்த உலகத்துல. நமக்கு தேவனுக்கு செலவு பண்ணுகிறது, தேவனுக்காக நாம் செய்கிறது, கர்த்தருடைய பாதத்தில் இருப்பதுதான் அதிக பலன். வேற எதுவுமே அவ்வளவு பலன் நமக்கு திரும்ப வராது. உலகத்தின் எந்த காரியம், நீ அதிகமாய் வேலை செய்தாலும் சரி, அதிகமாய் படித்தாலும் சரி, அதிகமாய் எதை செய்தாலும் இதற்கு ஈடு ஒன்றும் கிடையாது. ஆகவே கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுங்க, செய்யுங்க, அவருடைய சமூகத்தில் இருங்க. மிகுதியான அறுவடையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர் திருப்புகிறவர். அவர் துன்பப்பட்டவனை வெட்கத்தோடு திரும்ப விடாதிருக்கிற கர்த்தர். அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி விட்டார். அவர் சொப்பனம் காண்கிறது போல மாற்றுகிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்ப போல திருப்புறார். அவர் திருப்பிடப்ப நமக்கு எப்படின்னா, நமக்கு ஒரே மகிழ்ச்சி, நமக்கு ஒரு புகழ்ச்சி, நமக்கு ஒரு அறுவடை கிடைக்கிறது. கர்த்தர் இவை மூன்றையும் தந்து உங்களையும் சபையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உடைய பாதப்படியில வருகிறோம். ஏசப்பா, நீங்க கொடுத்த வார்த்தையை சொல்ல அடியேனு கொடுத்த கிருபைக்காக, பலத்திற்காக, அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வார்த்தை உடைய ஜனத்தின் மேல, சபையின் மேல 100 மடங்கு பலனை தருவதாக. யார் யாருக்கெல்லாம் தீர்க்க தரிசனமாய் வந்ததோ அது அப்படியே நடப்பதாக. உங்களுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை வெளிப்படுவதாக. தேவ ஜனம் எப்படி கேட்டிருந்தாலும் சரி, எசேக்கியா ஜனத்திற்காக ஜெபித்தான், தேவன் பாதகத்தை மன்னித்தீர், தேவன் இரக்கம் காண்பித்தீர். உம்முடைய இந்த சபை
போதகர் ஐயா குடும்பம், இந்த தேவ பிள்ளைகள் ஜனம் குடும்பம் நினைத்து ஆசீர்வதித்து தெற்கத்தி வெள்ளங்களை திருப்ப போல இவர்கள் வாழ்க்கையை திருப்புங்க, நீரோடைகளாய் நிரப்புங்க. கர்த்தர் பாலைவனங்கள் மாறுவதாக மகிழ்ச்சியை கொடுங்க. எதிலெல்லாம் மகிழ்ச்சி பார்த்தோம், நீர் கொடுக்கிற மகிழ்ச்சி எழுந்ததை திரும்ப தருகிறவர், உறவுகளை திரும்ப தருகிறவர், ஜெயத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக்குனவர், பிள்ளையை கொடுத்து மகிழ்ச்சியாக்குனவர். அப்பா, நீர் இந்த ஜனத்தை அவர்கள் கட்டை எழுப்பி வேண்டுவதை கட்டி அஸ்திபாரம் போட்டு கட்டி முடிக்க கிருபையை தந்தவர். நெகேமியாக்கு அலங்கத்தை கட்டி முடித்தவர். சன்பலாத்துக்கு எழும்பலாம், தொபியாக்கள் எழும்பலாம். கர்த்தர் அவை எல்லாம் அதமாக்கி அவர்களை மகிழ பண்ணவர். சபையும் ஜனத்தையும் மகிழ பண்ணுவீராக, இவர்கள் புகழ்ச்சி உண்டாக செய்வீராக. எல்லாரும் இந்த ஜனத்தை பார்த்து சொல்வார்களாக, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தருடைய கரம் அவர்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது, நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அவர்களுக்கு கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்கிறார். உம்முடைய பெரிய காரியங்களை இந்த ஜனத்திற்காக, சபைக்காக, தேவ பிள்ளைகளுக்காக செய்வீராக, செய்வீராக. மனம் இறங்கி செய்யுங்க, பெரிய காரியங்களை காணும்படி செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் சொல்லுவார்களாக, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், புறஜாதிகளை குறித்து சொல்லுவார்களாக. தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்பட ஜனத்துக்கு புகழ்ச்சி வர பண்ணுங்க. கடைசியாக அறுவடையை கொடுங்க. எல்லா இவர்கள் வடித்த கண்ணீருக்கு அறுவடையை கொடுங்க. இவர்கள் எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்தால பதிலை கொடுங்க. அப்பா, ஜெபத்திற்கு பதிலை கொடுங்க, அறுவடையை கொடுங்க. இவனுடைய தியாகத்திற்கு, உபவாசங்களுக்கு, காணிக்கைகளுக்கு எல்லாம் செய்ததற்கு தேவன் அறுவடையை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. என் ஜனம் நல்ல வஸ்திரங்கள் உடுத்து நல்ல ஆகாரத்தை புசித்து திருப்தியா இருப்பார், வியாபாரங்கள் கையிலே சேரும் என்ற வசனத்தைப்படி இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. அப்பா, நடத்துவீராக. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17-20 உள்ள அத்தனையும் இந்த ஒவ்வொருவரோட வசனத்தை கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையில, ஜீவியத்தில் நிறைவேறுவதை இவள் கண்டு சபையிலே சாட்சியா நிறுத்துவீராக. இவளுக்கு ஆரோக்கியம் வரட்டும், சௌக்கியம் வரட்டும். இந்த ஜனத்துடைய வீட்டிலே ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கட்டும். கர்த்தர் மண்மேடுகளை நீக்கி போட்டு அழகிய கட்டி எழுப்புவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாப்பீராக. அவருடைய வீடுகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கட்டும். சத்துருவாண்ட உட்புகுதல் குடியோடி போது இராதபடி செய்யுங்க. ரத்தத்தினால மூடப்பட்டிருக்க கைகளும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்மையின் மேல நன்மையை காணும்படி செய்யுங்க. ஏசப்பா, ஆவியின் கனியினால் நிரம்பி இருக்க செய்யுங்க. தேவனை பரிசுத்தத்தினால் அலங்கரிப்பீராக. உம்முடைய ஜனத்தை சாட்சிகளாய் உமக்கு என்று ஜீவ சுடர் ஒளியாய் நிற்க கிருபை தருவீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சபை போதகர் ஐயாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். மென்மேலும் உயர்த்துங்க. அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றது போல உம்முடைய ஆசாரியனுக்கு, இந்த சபைக்கு நீர் வைத்த தீர்க்கதரிசியும் ஆசாரியனுமான அந்த தாசர் மேலுடைய கிரீடம் பூத்து கொண்டே இருக்கட்டும். அவங்க குடும்பத்திற்கும் அப்படியே இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ரத்தத்தின் மறைவிலே வைத்துக் கொள்வீராக. அவளுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் தந்து நடத்துங்க. எப்போதும் உங்களுடைய சட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. உமக்கு மாத்திரம் மகிமையை, துதியை, கனத்தை செலுத்துகிறோம். அடியேன் எம்மாத்திரம் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அல்லவா? கடமையை செய்யவும் நீங்க தானே கிருபை தருகிறீங்க. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமை, மாட்சிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.